பச்சை திருக்கி நான் வித வழிக்கு போட்டுக்கிட மடக்கி அடிய போடி பச்சை திருக்கி நான் வித வழிக்கு போட்டுக்கிட மடக்கி அடிய பொண்ணு கிட்டவாடி எனக்கு நீதான் ஜோடி நீ வேண போடி சிலுக்கு சுமிதவா செலுத்துக்கிறேன் யாரை பார்த்து பாப்பா கூப்பிடுறேன் மரியாதை கட்டுக்கு மாடு கட்டுக்கு கண்ணை தோற்றுவேன் மூக்கில் வரல விட்டுருவேன் வாயில் இருக்கிற பல்லுக்களை மாமாவை டென்ஷன் பத்தாதப்பா. யாரு மாமா யாரு? எனக்கு மாமாவா? நான் பொல்லாதுவேன், என்கிட்ட வச்சுக்காத. வெண்டைக்காய் போடுற மாதிரி புடிச்சுடுவேன். ஆனா வெண்டைக்காய் ரொம்ப வாய் வாயில இருக்கும். கட்டி அடித்த ஒரே ஒரு முத்தம் தர முடியாது. ஒரு மலரை தேடி பண்டு எதற்காக வரும்? அந்த மலரில் உள்ள தேனை அருந்துவதற்காக வரும். முன்னாடி அடிக்காதடா பாருங்க. அவன் கிடக்குறான் வேலைக்கார பையன். அப்படியா? கட்டி அணைத்த ஒரே ஒரு முத்தம். முத்தமா? சரி, நான் முத்தம் கொடுத்தா நீ வழி விட்டுருவியா? வழி விடுவதற்காகத்தான் வந்திருக்கிறோம். அப்படியா? சத்தியமா? ஏய், நம்மளுக்கு முத்தம் கொடுக்கலான்னு பாக்குறேன். அவர் இருக்கிறாரு. போடா மச்சான் போ. உனக்கு விவரம் பத்தாது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா உன்னை வாரி அடிச்சிடும். அலறி போடுவேன். பையா செத்து போடுவா. பார்க்கவே இல்லை. நான் போடுறேன். நீங்க பாயே எதுக்கு நாக்கலா நிற்கிற? என்னது முத்தம் தர? நான் முத்தம் தரணும்னா டேய் நீ வரல நீட்டு எது உள்ள நீட்டு கையை உடச்சிடுவேன். ஆமா நான் முத்து தரவா மாடு முத்து தரணும்னா நீ உன்னுடைய கண்களை மூடணும். கண்ணை மூடி கையை தூர கண்ணு மூடிட்டியா? நான் முத்து தர போறேன். அதே தரேன்னு சொன்னாங்க. வாங்க, நான் முத்து தரட்டா? சொல்லுடா. நீ நான் முத்து தர போறேன்டா. காட்டு. இன்னும் கொஞ்சம் கீழே போனாதான் நான் முத்து தரட்டா? காட்டுடா. வரவே இல்லை. முத்தம் கொடுத்தாளா? எப்படி கொடுத்தா?
கண்ணை மூடு கண்ணை மூடு கண்ணை மூடுறா பாரு கண்ணை மூடு அவனுக்கு கொடுக்க சொல்றேன் பாரு அவனை பார்த்தா ஒத்த முட்டை ஒரே காய் துப்புற அடிங்கம்மா சப்ப நீ மூக்கல தான் விடுவேன் நான் வாயிலே விட்டு போடா கண்ணந்தானி ஜோடி நாம கூட்டிக்குள்ளே கண்ணந்தானே காட்டிக்குள்ளே ஜோடி நாம கூட்டிக்குள்ளே வேலை கிடையாதா வேலை கிடையாது வேலை இல்லைன்னு அப்பவே சொல்லி பேக் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிருப்பேன் இந்த காலகட்டத்தில் அவருடைய ஆலயத்தில் தங்க நகைகளை களவாடலாம் என்று ஓட்டோட்டமாக ஓடி வந்தேன். ஆனால் பார்த்த பிறகு உன்னை போன்ற பேரனுக்கு பற்றி பார்த்து கட்டி அடைத்து ஒரே ஒரு புத்தகம் கொடுத்து விட்டால் தர முடியாது. போனாலும் சரி உன்னை கட்டி அடைத்து மட்டும் தர முடியாது. போவதற்கு வரவில்லை அடி புள்ளிமானே, உன்னை கட்டி அடைத்து புறப்பட வேண்டும். இதற்கு மேற்பட்டு என்னை யாரை திருமணம் செய்து கொள்வார்? திருமணம் செய்து கொள்ள வேண்டும். இப்படி பார்க்க போனால் எத்தனையோ பெண்களுடைய கற்பை நான் சூறையாடி இருக்கின்றேன். அவர்கள் எல்லாம் நான் எப்படி திருமணம் செய்து கொள்ள முடியும்? ஆகினால் உன்னை திருமணம் செய்து கொள்ள முடியாது. போக முடியாதா? முடியாதா? கொலை கேஸ்
அந்த வாசி பக்கம்னா கூட பரவாயில்ல. பரவாயில்லை. குடும்பமா வந்து இறங்கிடுறாங்க. வேண்டாம் விட்டுட்டு லாட கட்ட போறது. இரு கண்கள் தெரியாத இந்த குழந்தை எப்படி அம்மா கண்டுபிடிப்பா? தாகத்தை தீர்க்க தண்ணீர் கொண்டு வர சென்றாயே, உனக்கு என்னம்மா நடந்தது? நீ எங்கம்மா இருக்க தங்கச்சி? யாரது? இறைவா, இது என்ன சோதனை ஆண்டவா? ஏன் தாகத்தை தீர்க்க தண்ணீர் கொண்டு வர சென்றாரே? என் தங்கத்துக்கு என்ன நேர்ந்தது தெரியவில்லையே அம்மா. என் தங்கை நிலைய பாருங்கம்மா, பைத்தியமாக அழைக்கின்றாலே. தங்கச்சி, என்னம்மா நடந்தது? எங்கம்மா இருக்கு? அண்ணனை பாருமா தங்கச்சி, அண்ணனை பாருமா தங்கச்சி. அம்மா, ஏழை மக வீட்டுக்குள்ள இளம் பிறையா வந்தவனே, வாழையடி வாழையாக வளர்ந்து வரும் சின்னவனே, பால்வடியும் முகத்தை பார்த்துவிட கூடாதா? கண்ணுறங்கு கண்மணியே கண்ணுறங்கு. அறிறாரோ அம்மா தங்கச்சி, ஒத்துக்கு பக்கம் யாரோ வச்ச தென்ன அது நம்பி இருக்குது மண்ண, தானாக வளர்ந்த மனம் பாரம்மா, தாயாரு தந்தை யாரு கூறம்மா, தானாக வளர்ந்த மரம் பாரம்மா, அதற்கு தாயாரு தந்தை யாரு கூறம்மா. ஆண்டவனும் நானும் இங்கே அண்ணன் தம்பி போல புள்ள, அவனுக்கு நம்மை போல அப்பா அம்மா யாரும் இல்லை. ஆண்டவனும் இங்கே அண்ணன் தம்பி போல புள்ள, அவனுக்கு என்ன போல. ஆண்டவனும் நானும் இங்கே அண்ணன் தம்பி போல புள்ள, அவனுக்கு நம்மை போல அப்பா அம்மா யாரும் இல்லை. ஓடும் நதி ஒருத்தருக்கும் சொந்தமில்லை அம்மா, ஓடும் நதி ஒருத்தருக்கும் சொந்தமில்லை அம்மா, ஓடும் நதி ஒருத்தருக்கும் சொந்தமில்லை அம்மா, அந்த ஓட்ட கூற வீட்டுக்காரர் சொந்தமெல்லாம் சும்மா, அந்த ஓட்ட கூற வீட்டுக்காரர் சொந்தமெல்லாம் சும்மா. அதுக்கு பக்கம்
கடனை தீர்க்க தாலி ஒன்று அப்பன் தந்தா தாலிப்பட்ட கடனை தீர்க்க தாயா நம்ம பெற்று போட்டா அம்மா வாலிபத்தின் கடனை தீர்க்க தாலி ஒரு அப்பன் தந்தா தாலிப்பட்ட கடனை தீர்க்க தாயார் என்ன பெத்தி போட்டா வாலிபத்தின் கடனை தீர்க்க தாலி ஒன்று அப்பன் தந்தா தாலிப்பட்ட கடனை தீர்க்க தாயா நம்ம பெற்று போட்டா நம்ம சுமக்கும் பூமி ஒரு கணக்கு போட்டு இருக்குது ஒரு கணக்கு போட்டு இருக்குது நம்ம சுமக்கும் பூமி ஒரு கணக்கு போட்டு இருக்குது நாளை வாங்கு வரவுக்கு இன்று நம்மை சுமக்குது நாளை வாங்கு வரவுக்கு இன்று நம்மை சுமக்குது அதுக்கு பக்கம் யாரோ வச்சா தென்னை நம்பி இருக்குது மண்ணை நானாகி வளர்ந்த மரம் மரமா தாயாரு தந்தையாரு கூறம்மா இது என்ன சோதனை அண்டவா இருக்கே தெரியாத இந்த பாவிக்கு என் தங்கச்சி துணையாக இருந்தாலே என் தாகத்தை தீர்க்க தண்ணீர் கொண்டு வர சென்றவள் இப்படி பைத்தியமாக அழுகின்றாலே என் தங்கச்சிக்கு என்ன நேர்ந்தது தெரியலையே அம்மா எங்கம்மா இருக்கு தங்கச்சி உனக்கு என்னமா நடந்தது ஐயா ஐயா யாருக்கு அடுத்தது ஐயோ அம்மா 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 என் தங்கச்ச பாருங்கப்பா சுய நினைவு இல்லாத பேசுகின்றாலே அம்மா நான் ஒன்னம்மா அண்டவா இறைவா இது என்ன சோதனை அண்டவா ஐயா இரு பார்வையும் தெரியாத நீ ஒரு பெண்ணை கெடுத்து பைத்தியமாக ஆக்கியிருக்கிறார். நாட்டு மன்னரிடம் அழைத்து சென்று சரியான தண்டனை ஐயா 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 நான் கூறும் வார்த்தை கேளுங்கள் ஐயா நான் அப்படிப்பட்ட கிடையாது ஐயா அவள் யார் தெரியுமா அவள் யார் தெரியுமா அவள் என் தங்கச்சி ஐயா என் தங்கச்சி ஐயா இரு கண்களை தெரியாமல் இப்படி அனாதையாக நடு வீதிக்கு வந்து விட்டோமோ நாங்கள் யார் தெரியுமா நான் சாதாரண ஏழை கிடையாது ஐயா நான் ஒரு நாட்டை ஆள வேண்டிய இளவரசன் ஐயா இளவரசன் ஐயா ஒரு நாட்டை ஆளக்கூடிய இளவரசருக்கு இரு பார்வையும் இழந்து அனாதையாக இந்த காலகத்திலே திரிய காரணம் ஐயா ஒரு நாட்டை ஆள வேண்டிய இளவரசன் இரு கண்களும் இல்லாமல் இப்படி அனாதையாக நடு வீதிக்கு வந்து விட்டேனே காரணம் என்னவென்று கேட்கிறீர்களா ஐயா விதி என்னுடைய வாழ்க்கையில் விளையாடி விட்டது ஐயா விளையாடி விட்டது ஐயா ஒரு நாட்டு இளவரசன் என்று கூறினேனே என்னுடைய நாடு எப்படிப்பட்ட நாடு தெரியுமா சத்திய நீதி தவறாது ஆட்சி செய்த சத்தியபுரி நாடு ஐயா என்னுடைய நாடு சத்தியம் தவறாத சத்தியபுரி நாடு ஆமா ஐயா அந்த சத்தியபுரி நாட்டிலே சத்தியசீல மன்னனுக்கும் சத்தியவதி அம்மையாருக்கும் முத்தான 3 செல்வங்கள் பிறந்தோம் ஐயா 2 ஆண் செல்வம் ஒரு பெண் செல்வம் என்னுடைய அண்ணன் பெயரோ முரளி என்னுடைய பெயரோ முத்து என்னுடைய ஒரே தங்கை ஒப்பற்ற தங்கை முத்தழகி ஐயா ஒரு நாட்டு இளவரசியா ஐயா உனது பெயர் முத்தழகியா என் பேரு முத்தாகி இல்ல என் பேர் தான் ஜயாதா சொருப்பாளி ஐயா
ஒரு நாட்டின் இளவரசிய தங்கை இப்படி பைத்தியமாக அழைக்கின்றாலே, இப்படி நடு வீதிக்கு வந்து விட்டோமே, காரணம் என்னவென்று கேட்கிறீர்களா? ஐயா, என்னுடைய வாழ்க்கை வரலாறு கூறிக்கொண்டே செல்கிறேன் ஐயா. சத்தியபுரி நாட்டிலே சத்தியசீல மன்னனுக்கும் சத்தியவதி அம்மையாருக்கும் முத்தான 3 செல்வங்கள் பிறந்து இந்த சத்தியபுரி நாட்டில் நாங்கள் மூவரும் சிறப்புடன் வாழ்ந்து கொண்டு